இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்ன தான் நம்ம தூங்காதவங்களாம் நம்ம உள்ளார போய் படுத்துக்கிறோம். அவங்களுக்கு குளிரா வெயிலா என்னன்னு தெரியாதுல்ல. இதெல்லாம் நம்ம வளர்க்குற ஜீவன்களுக்கும் இந்த மாதிரி பண்ணி அழகாக வச்சுருக்கணும். அப்போ தான் அவனுங்களும் நிம்மதியாக இருப்பானுங்க, நல்லா வளருவானுங்க, வளர்ச்சி நல்லாயிருக்கும். நம்மள்ட்ட இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்கணும். அவனுக்குன்னு ஒரு கட்டில், ஒரு போரோ, ஒரு தலகாணி கொடுத்தாச்சு, அழகாக நிம்மதியாக தூங்குறான். பாருங்க, குட்டிங்களுக்கு இந்த மாதிரி எதுக்குமே இந்த குளிர் கற்று மழை வேற நைட்டு எவ்வளோ அழகாக தூங்கி வந்துருக்கேன் பார்த்தீங்களா. நம்ம குட்டிங்க எல்லாருக்குமே இப்படி பண்ணி வைக்கணும். அப்போ தான் அதுங்களும் நிம்மதியாக இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். நம்ம லாப நோக்கில் வளர்க்குறோம், அது முக்கியம் இல்லை. கோழிங்களுக்கு பாருங்கள், உள்ளார ஒரு சொட்டு தண்ணி போல் இப்போ தான் திறந்து விட்டேன். நம்ம டேபிளையே பூண்டாக மாற்றிட்டேன். ஆடுங்க வந்துருக்கு, ஆடுங்களுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன், டோட்டல் கவர் பண்ணிட்டேன். ஒரு சொட்டு குளிர் தண்ணி எதுவும் போகாமல் அப்படி நிற்கிறானுங்க பாருங்கள். நம்ம வளர்க்குற எல்லாத்தையுமே நம்மள்ட்ட இருக்கிற வரைக்கும் நீட்டாக வச்சுக்கணும். அப்போ தான் அதை காப்பாற்ற முடியும். அதுலேருந்து நம்ம ஒரு 2 காசு பார்க்க முடியும். சரி வாங்கி விட்டுட்டோம், வளர்க்குறோம், அதுங்க எப்படியே நைட்டு தூங்கிக்கு எப்படியே இருந்துக்குன்னு சொல்லிட்டு விடக்கூடாது. இங்கே பாருங்க, டேபிள்லே அழகாக சுற்றி தார்பாய் கட்டி விட்டு, வலை கட்டி விட்டு, தார்பாய் கட்டி விட்டேன். நேற்று புதுசாக ஒரு 4 கோழி இருந்தது. அப்படியே நம்ம இது பெருசாகிட்டே இருக்குது. இவங்க 4 பேர். எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்? கோழிலாம் நல்லா இருக்குங்களா? குஞ்சுகளும் நல்லா இருக்குது. 6 குஞ்சு 6 குஞ்சு நல்லா இருக்குது. பரவாயில்ல, வந்துட்டாரு. ஓரளவுக்கு ரெக்கம் வந்துருச்சு. முட்டை அடை வச்சது இன்னும் பொறிக்கலை, எத்தனை நாள் கணக்கில் தந்தாங்கன்னு தெரில. இந்த மாதிரி அப்படியே இன்குபேட்டர்லேயே இருக்குது. இன்றைக்கி பொறிச்சிடணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நம்மள்ட்ட இருக்க ஒரு சின்ன இடத்த வலை கட்டி விட்டு இவங்களுக்கு தீவனத்துக்குன்னு ரெடி பண்ணிட்டேன். உள்ளார விதை போட்டிருக்கு, எல்லாம் இப்போ தான் பிடிச்சி வந்துக்கிட்டு இருக்கு. இது மாதிரி சின்ன சின்னதாக நம்ம செஞ்சுக்கிட்டால் கொஞ்சம் தீவன செலவு கம்மி பண்ணலாம், நீட்டாக வச்சுக்கலாம். எல்லாத்தையும் அழகாக, அதுங்களும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். நம்மள்ட்ட இருக்கிற வரைக்கும் அழகாக இருந்துட்டு அழகாக போகணும். வெளியில் வளர்த்தோம், காசு பார்த்துட்டோம், என்னமா ஆகிட்டு போகுது நம்ம செய்யக்கூடாது. அதுக்கு என்னென்ன செய்யணுமோ அந்த வசதிகள்லாம் செஞ்சு கொடுத்துடணும். குட்டிங்களை திறந்து விட்றோம் பாருங்கள். வளர்ந்துட்டானுங்க நல்லாவே. ஃபுல்லாக போகிற சுற்றி அதுங்களுக்கு காற்று அடிக்காமல், குளிர் அடிக்காமல் எவ்வளோ நீட்டாக இருக்கான்னு பாருங்கள். 2 நாளாக ஒரு வாட்டி குளிப்பாட்டுவோம். 3 நாள் ஆச்சு. நேற்றும் வச்சதுலேருந்து தண்ணி அடிச்சா குளிப்பாட்ட முடியல. இன்றைக்கும் குளிப்பாட்டுறதா என்னன்னு பயமாக இருக்குது. சரி, மழையில் குளிர் தாங்க மாட்டானுங்க. இங்கே பாருங்க, அந்த நீட்டு போக்கு இதெல்லாம் வந்துருச்சு. ஏதாச்சும் வாய் வைக்கிறது. போய் ஏதாச்சும் தான் பாருங்க. இந்த நீட்டு போகு இதெல்லாம் வந்துடுச்சு பாருங்க. வளர்ந்துட்டானுங்க. 45 நாள் மேலே ஆச்சுங்களா. யோனா வெளியே திறந்து விட்டோன்னே உள்ளார பாத்ரூம் போகிறதில்ல, யூரின் மட்டும் முடியாமல் போயிடுறானுங்க. ஹாய் ஹாய்
மற்றபடி வெளியில் விட்டால் தான் பாத்ரூம் கத்துவானுங்க. கத்துறானுங்கன்னா புரிஞ்சுக்கிட்டு விட்டுறணும். வெளியில் வந்து மோஷன் போயிட்டா அழகாக ஒரு 10 நிமிஷம் விடுவேன், சுற்றிட்டு அழகாக போயிடுவானுங்க. என்ன வளர்த்தாலும் எதுக்கு ஈடு கொடுக்க முடியாத ஒன்று நம்ம நாட்டு ஹைப்ரிடு. கோம்பை மாதிரி இருப்பான், ஆனால் கோம்பை கிடையாது, நாட்டு நாய் தான். பாருங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டானுங்க. இப்போ திரும்பி நேற்றுலேருந்து என்னன்னா கொஞ்சம் முடச்சிக்கிறானுங்க, ஏன்னு தெரில. வாடா அப்போ பா வாடா தங்கம், அப்படியே சோகமாக பார்ப்பாரு. இவர் தான் நம்மளுக்கு காவல். அப்போ நம்ம நாட்டு நாய்க்கு ஈக்குவல் எதுவுமே கிடையாது, உண்மையாக தான். சரி ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நாளைக்கு மீட் பண்ணலாம்.